ஹாய் ஃபேமிலிஸ், குட் மார்னிங். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங். ஸோ நான் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சிட்டு இப்போ நம்ம வந்து டீ போட்டிருக்கேன். டீ குடிச்சிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் கடலை மாவு உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் டீ போட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் டீ குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். அதேமாதிரி மறக்காமல் உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஒரு காஃபி லவர், பட் ஆனால் எனக்கு காஃபி குடித்தா கிளார் ஆகுது. ஸோ அதனால் நான் காஃபி விட்டு கம்ப்ளீட்டாக டீ லவராக மாறிட்டேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் க்ளவுட் பாருங்கள், ஒரு ஈவினிங் 6:30 மாதிரி இருக்குது. அவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. பாஸ்ட் 1 வீக்காகவே பெங்களூர் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. மரம்லாம் பாருங்கள் எப்படி காற்று வீசுதுன்னு. ஸோ கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளைமேட் பார்த்து ரசித்து அழகாக ஒரு மார்னிங் டீ குடிச்சு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கடலை மாவு குருமா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு கடலை மாவு குருமா ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கடலை மாவு குருமா ரெடி பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கடலை மாவு குருமா வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே சிங் ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்திரம் விளக்கிட்டு டேரெக்டாக லன்ச் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஸோ நான் எழுந்திரிச்சு டீ போடுவேன். டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போயிடுவேன். ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சிங்க். ஸோ கொஞ்சம் பாத்திரம் தான் போட முடியும். ஸோ அதனால் நான் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்படியே டேரெக்டாக லன்ச் ரெடி பண்ண கிளம்பிடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் காலையில் பாத்திரம் எதுவுமே விளக்கல. ஏன்னா நேற்று நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஒரு 1/2 hourல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். பட் ஆனால் போன இடத்துல கொஞ்சம் ஒர்க்கு ஆகிடுச்சு. ஸோ அதனால் லேட்டாக தான் வந்தார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானே வீடியோவும் எடுத்துகிட்டு நானே வேலையும் செய்கிறனால கொஞ்சம் கேமரா அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லன்ச் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே 1 o'clock தான் சப்பாத்தி சாப்பிட்டோம். ஸோ அதனால் எனக்கு லன்ச் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டார். அப்புறம் என்ன லன்ச் வேணானாலே நம்மளுக்கு அன்றைக்கி ஒரே கொண்டாட்டம் தானே, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரம் தானே இருக்குது, அப்புறமேட்டு கழுவிக்கலான்னு நானும் போய் படுத்துட்டேன். ஸோ அப்புறம் ஈவினிங்காக இருந்துச்சுலாம் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்தது, இந்த பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். ஸோ கேமரா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் விளக்கு ஏற்றிடுவேன் கரெக்டாக. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோடய சாமி ரூம். ஸோ எனக்கு பிடிச்ச கிருஷ்ணா பாபா ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ நான் விளக்கு ஏற்றிட்டு ஸோ மண்டேன்றனால கற்பூரம் காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு எப்படா போய்ட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவேன்ட்டே இருந்தது. ஸோ மண்டே கொஞ்சம் லேட், 6 o'clock மேலே வேறு ஆகிடுச்சு. ஸோ நான் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண வந்தோம். பார்த்திங்கன்னா ஃபைசரில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ 2 கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆரஞ்சு கலரில். வெளியே பேக்கிங்காக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு தான் அந்த கிஃப்ட் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பொறுமை இருக்காதுல்ல. அதனால் அந்த கவரை அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நான் அவசரமாக பிச்சுட்டு ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெளியே ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எனக்கு வேறு ஆர்வம் வேறு தாங்கலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ரெடி, 1 2 3 டடா. ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலரில் இருக்குது. அது நான் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எடுக்க வேறு வரல. என் ஹஸ்பண்ட் வேறு இரு அவசரப்படாத பறக்காது அப்படின்னு கத்திட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவரே வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பர் வேறு லெவலில் இருக்குது. பிளாக் கலரில் அதை ஃபைசன் நேம் வேறு போட்டிருக்கு. குட்டியாக தான் இருக்குது, பட் ஆனால் செமையாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. வெளியே தான் பிளாஸ்டிக், பட் ஆனால் உள்ளே ஸ்டீல். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஆட்டை போட்டுடலாம்.
செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைசர்னு ஒரு பேர் போட்டு ஒரு கீச்செயின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கீச்செயினும் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபைசர்னு மென்ஷன் பண்ணி. அதுவுமே நல்லா செம்மையாக இருந்தது. இதுவுமே ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க, எதுவுமே பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதில் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் டைரி. ஸோ அந்த டைரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே பிளாக் கலர், எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. வெளி கவர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் கலரில் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரி பாருங்கள், குவாலிட்டி நல்லாயிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட் ஷீட் மாதிரி இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அந்த ரப்பர் ஷீட் மாதிரி இருந்தது. பட் ஆனால் டைரி குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுலேயுமே ஃபைசர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரி பாருங்கள், டைரியும் செம்மையாக இருக்குது. அது கூடவே ஒரு பென் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஆக்சுவலி என்ன பென்னுன்னு தெரில, ப்ளூவாக பிளாக்கானு. பட் ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா பென்னுமே பிளாக் கலரில் இருந்தது. ஸோ திருப்பி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அன்பாக்சிங் பண்ண தான் டைம் இருக்கும், திருப்பி நம்ம அதை எடுத்து வைக்கலாம் டைம் இருக்காதுன்னா நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் அப்படியே போட்டு போயிட்டேன். ஒரு என்னமோ எடுத்து வச்சுக்கோங்க, நீங்களே என்னமோ பண்ணுங்கன்ட்டு. ஸோ நம்ம இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் இது பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சேம் தான் இருக்குது. ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ அதே தான், ஒரு டைரி, ஒரு பென்னு, அதே சிப்பர், ஃபைசர்னு போட்டு ஒரு ஸ்டாண்ட் அதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. போனால் போட்டுன்னு வேணால் அந்த ஒரு சிப்பர் வேணால் அவர் கொடுத்துக்கலாம், ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த கிஃப்ட் பாக்ஸ். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுது. ஸோ இன்றைக்கி மண்டே நான் விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டு பத்தி மயமாக இருக்கேன். ஸோ கிஃப்ட் பாக்ஸ் வேறு வந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது அன்பாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ், பாய் பாய்.